எம்டிவி நேயர்களே, முதற்கண் வணக்கம். இன்றைய தலைப்பு உதவி எங்கே? உதவி எங்கே என்பது, உதவிகள் பல விதத்தில் இருக்கு இந்த உலகத்தில். எல்லோருனாலையும் ஏதாவது ஒரு விதத்தில் கொடுக்கத்தான் முடியும். என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு ஒன்று கிடையாது. என்கிட்ட பிசிக்கலாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும். சில விஷயம் இல்லை, எனக்கு மனம் இல்லை உதவி செய்வதற்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு மனம் இருக்கு, ஆனாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சிலவங்க இருப்பாங்க. உதவி எங்கே தேவைப்படும் என்பது பார்த்தால், இந்த உலகத்தில் எல்லா ஜீவநாடிகளுக்கும் தேவைப்படும். பறவைகளிலிருந்து மிருகத்திலிருந்து மனிதன் வர எல்லா இடத்திலும் உதவி ஏதாவது ஒரு வகையில் தேவை கொண்டுதான் இருக்கும். இது உலகத்தில் உள்ளது. நாம இந்த உலகத்தில் அரிது மானிட பிறவி அரிது ஔவையார் சொல்லியிருக்கிறார். அந்த மானிட பிறவி நமக்கு கிடைச்சதுல நம்ம அந்த மானிட பிறவி அரிது என்று ஔவையார் சொன்னதுல நம்ம அரிதாக இருக்க வேண்டும். நம்முடைய உதவி என்பது மிகவும் கிடைக்க வேண்டிய அந்த மானிட பிறவியில் உதவி என்பது நம்ம குடும்பம் நம்மளால் முடிஞ்ச அளவு செய்ய அளவுக்கு மனம் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா மானிடர்கள் பல ரூபத்தில் இருக்காங்க. சிலவங்க கண் இல்லாமல் இருக்கும், சிலவங்க கை காலில் இழந்து இருப்பாங்க, கால் மட்டும் போயிருக்கும், கை மட்டும் போயிருக்கும். சிலர்கள் பேச முடியாத ஊமையர்களாக இருப்பாங்க, காது கேட்காதவர்களாக இருக்காங்க. சிலர்கள் நமக்கு லெப்ரசி பேஷண்டாக இருப்பாங்க. இப்படி பல விதத்திலையும் இந்த உலகத்தில் மானிடர்களை உலகத்தில் இருக்கிறார்கள். இதில் நிறைய பேர் கை கால்களோட கண்களோட இருப்பவர்கள் தான் அதிகம், பாதிக்கப்பட்டவர்கள் குறைவு தான். இறைவன் எல்லாரையும் அப்படி ஆக்கலை, சிலர் ரொம்ப குறைவு. அப்போ குறைவானவர்கள் தான் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்படாதவங்க நிறைய இருப்பாங்க, எல்லா அங்கங்களும் அற்புதமாக இருக்கு அவங்களுக்கு. அப்படி நம்ம இருந்தபோது நமக்கு இந்த உலகத்தில் பிறந்துட்டோம்னா எல்லா அங்கங்களும் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் குறை இருக்கோ, எதிலெல்லாம் பொருளாதார சிக்கல் இருக்கோ, எங்கெல்லாம் பிசிக்கலாக தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருந்தாதான் இந்த ஔவையார் சொன்ன மானிட பிறவி அரிது என்று கிடைக்கத நம்ம பெரிய பொக்கிஷமாக செய்யும் போது தான் நமக்கு ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதாவது ஒரு கை உதவி செய்தால், நீ ஒன் கை உதவி செய்தால் பல கைகள் உனக்கு உதவி செய்யும் ஒரு நாள் உன்னுடைய இன்னலில். அதுதான் உண்மை. நீங்க எங்கேயாவது ஒரு தடவை யாருக்காவது உதவி செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு இடர்கள் ஏற்படும் போது ஏதாவது ரூபத்தில் பல கைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது நிறைய பார்க்கலாம் அந்த உலகத்துல. எனக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும், என் குடும்பங்களுக்கெல்லாம் அந்த பணம் வேணும், அதனால் நான் கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னு சிலர் நினைக்கலாம். இந்த உலகத்தில் யாருமே இந்த உலகத்தில் எதையும் கொண்டு போவது கிடையாது. இது எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வசனத்தை. ஆனா சொல்லவங்களும் கொண்டு போக மாட்டாங்கன்னு சொல்லவங்களுமே உள்ளுக்குதிக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன், கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் இந்த உலகத்தை அத்தனை பேருக்குமே ஒரு பரீட்சை பண்றாரு. உனக்கு கொடுத்து நீ கொடுக்கியான்னு பார்க்கறதுக்கு தான் உனக்கு கொடுத்துருக்காரு. எப்படி இன்னைக்கு உனக்கு கொடுத்தது நீ யாருக்கா கொடுக்குறியா அப்படின்னு பார்க்கறது தான் உனக்கு அந்த செல்வத்தை கொடுத்துருக்காரு. ஆனா நீ என்ன செய்யறோம்? இல்ல எனக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் யார் யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் யார் பொருள் ஈட்டுறாங்க எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம். அது மறுப்பே கிடையாது. ஆனாலும் நம்மளால முடிந்த அளவு அந்த முடிந்த உள்ளங்களுக்கு பல விதத்தில் இருக்கலாம். பசியோடு வாடுபவர்களாக இருக்கலாம், இல்லை அங்கீகரிக்கும் போனவர்களாக இருக்கலாம், இல்லை தாய் தந்தை இழந்தவர்களாக இருக்கலாம். ஆகா, எத்தனை அனாதை, எத்தனை பேர் குழந்தைகள், இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கு. அழுகை குரல் வந்து கொண்டே இருக்கும். நீங்க நல்ல காது கொடுத்து கேட்டீங்கன்னா அழுகை வந்து கொண்டே இருக்கும். அப்படி அழுகை உள்ள இந்த உலகத்துல நாம அவங்களை சிரிக்க வைக்கிறது தான் ஒரு பெரிய புண்ணியம். ஆனா நம்ம சில சமயத்துல பார்த்தோம்னா ஏதாவது நமக்கு தேவை இருக்கும். அந்த சமயம் பார்த்து நம்ம என்ன செய்வோம்? உதவி செய்வோம். அப்படி செஞ்சாவது நமக்கு அந்த பிரச்சனை தீருமான்னு சிலவங்க அப்படி செய்வாங்க. நம்ம பிரச்சனை தீரணும், அதனால இப்படி செஞ்சுட்டா தீந்துரும் அப்படி. அதல்ல, அப்படி பிரச்சனை இல்லாமலே நீ செய்யும் போது இனி உங்களுக்கு பிரச்சனை எதிர்காலத்தில் வராதுன்னு அர்த்தம். பிரச்சனை செய்வது உங்களுக்கு உதவி செய்வது 50% தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை பெருசாக வந்தாலும் புஷ்வான மாறி போய்விடும்.
அதுதான் உண்மை. அப்போது நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுன்னா, என்னைக்குமே இந்த முடிந்த அளவு செய்ய வேண்டும்னு இந்த ஒரு எண்ணம் நமக்கு தாட்ஸு வி ஷுட் ஹேவ் இன் அவர் மைண்ட். அது வேணும். ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு ஒரு கால் கிடையாது. அவருக்கு சம்பளம் ரூ. 8000. இந்த ரூ. 8000 சம்பளத்தை தான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கார். அப்போது அவருக்கு ஒரு பையன். அவர் ஒய்ஃபுகிட்ட அந்த ரூ. 8000 கொடுக்க போய் ரூ. 7500 தான் கொடுப்பார். ஏங்க ரூ. 500 காணலைங்க. நான் ரூ. 500 உதவி செஞ்சிட்டேன். என்ன மாதிரி கால் கை இல்லாதவங்க இருக்கா, அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன். ஏங்க நமக்கு கிடைக்கிறதே ரூ. 8000. இதில் போய் ரூ. 500 இங்கே கொடுத்துருக்கேள, எப்படித்தான் முடியும் சொல்லுங்க? ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கி எல்லாம் செய்கிறேன். இருந்தாலும் இது காணுமா? அந்த பய வேற இருக்கான். இவனுக்கு வேற பள்ளிக்கூடத்துக்கு இது கட்டணும். என்ன அவர் என்ன சொன்னார்? எம்மா 8000 சரி, 10,000 கிடைச்சாலும் இதான் பிரச்சனை, 15,000 கிடைச்சாலும் இதுதான் பிரச்சனை. அதனால் நமக்கு சம்பளம் 7,500 நினச்சிக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருந்து, என்னடா இப்படி சொல்லுகாரேன்னு. சரி உங்கள் விருப்பங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு, வீட்டுக்காரம்மா இப்படி ஒவ்வொரு மாதமாக அப்படி செய்வார். பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னப்பா நீ பைத்தியக்காரனாக இருக்க, இந்த சம்பளத்தில் போய் கொடுத்திய. ஆனாலும் அவர் கண்டுக்கலை. அந்த கால் இல்லாதவர், ஒரு கால் இல்லாதவர். ஒரு 6 மாதம் போச்சு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் ஆஃபீஸில் இவருடைய எல்லா ஒர்க்கு நேச்சர், இவருடைய உள்ளம் எல்லாம் தெரிஞ்சு, மைண்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓனர் என்ன செஞ்சார், கூடுதல் பொறுப்பு கொடுத்து 30,000 சம்பளத்தில் கொடுத்துட்டார். 8,000 30,000 ஆயிட்டு. இவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே நேராக இந்த 30,000 கொண்டு முடிஞ்சவொடனே வீட்டுக்காரம்மாட்ட கொண்டு வந்தாங்க. ஏங்க 30,000 வந்துருக்கு, எப்படிங்க கிடைச்சதுன்னு. என்னவோ ஓனர் என் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு பதவி வேறு விதமாக எனக்கு கூடுதல் கொடுத்து சம்பளத்தை 30,000 ஆக்கிட்டார். அந்த 30,000 என்ன ஆச்சுன்னா, அவர் 500 எடுக்க மறந்துட்டார். அந்த 500 உடனே அவர்கிட்ட கேட்டு எடுக்கலான்னு. உடனே ஒய்ஃபு சொல்லுவா, ஏங்க 8,000 கொடுத்து 500 கொடுத்தீங்க, 30,000க்கு 500 வேண்டாங்க, ஒரு 1,000 கொடுங்க. அந்த அம்மா இப்போ இறக்கப்படுது. பாருங்கள் எப்படி மாறிட்டு. ஏன் என் வீட்டுக்காரன் 8,000ல் 500 கொடுத்ததில் 30,000 ஆயிட்டு, அப்போ 1,000 கொடுத்தா கூட ஆகுமோ? அந்த அம்மாவுக்கு என்ன அப்படி போகுது. ஆனால் உண்மை என்னன்னா, வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் உதவி செய்கிறோமோ, நமக்கு டபுள் மடங்கா இல்லை 10 மடங்கா, டபுள் மடங்கா இல்லை 3 டைம்ஸாக நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கும். அதுதான் உண்மை. இது இறைவனுடைய பரீட்சை. அப்படித்தான் நினைக்கணும். நமக்கு என்ன கிடைச்சதுனாலும் சரி, அதில் ஒரு உதவி செய்யும் போது நமக்கு பின்னால் நமக்கு ஒரு வெளிச்சம், பயங்கரம் நல்ல வெளிச்சமாக இருக்கும். இருளே இருக்காது. ஏன்னா உதவி என்ற ஒரு காரணத்தினால. இன்றைக்குமே அது ரொம்ப வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கணும். எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் இறைவன் கொடுத்தது பொருள் கொடுத்தார்களோ, முடிந்த அளவுக்கு மற்ற உயிர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவர்களும் மூச்சு விட வேண்டும், அதாவது உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ, அவர்கள் வாழ்வு மூச்சியும் நாட்களை இடிக்கும், இன்னலும் வராது. இதுதான் உண்மை. வாட் எவர் பொசிஷன் we have to help others. That thinking is very important, most important in our life. We should keep it that words. Always remember that points. It is very important to help others wherever possible. Try to do that. இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை கிடைக்கும். இன்னும் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். என்ன நடந்துன்னா, ஒரு பையன் அவன் வாலிப வயசுலேருந்தே ஒரு 20 வயசில் இருந்துக்கிட்டு, அவனுக்கு என்ன எப்போவுமே அவன் அப்பா சொல்லி கொடுத்ததை வச்சு அவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, எல்லாம் கர்மம், அவன் செய்த பாவம். அப்படி அவன் செய்த பாவத்தினால் அவன் இப்படி ஆயிற்று, அதனால் இதெல்லாம் அணிவிச்சுத்தான் தீரணும், எப்படி அணிவிச்சுதான் தீரணும்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கேட்பான், டேய் இது என்னடா இப்படி பேசுக, கர்மம் அவன் என்ன அப்படி இருந்தாலுமே நாம் அவனை மனுஷனாக நினைக்காண்டமா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்பான். டேய் நீ சொல்லுது உண்மைதான், மனுஷனாக நினைக்கணும் தான், ஆனாலும் அவன் அனுபவிக்கணும்ல அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உன் கோட்பாடு சரியில்லை. அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவனை விட்டு நீ சரியில்லை சொல்லுதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சுது. மேரேஜ் எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு மனைவி வரப்போகிறான். மேரேஜ் முடிஞ்சு மனைவி அவர்கிட்ட கேட்பா, ஏங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ உங்கள் அப்பா சேர்த்து வச்சுருக்காரு,
யாருக்காவது உதவி செய்யுங்க. எங்க அப்பா அப்படி சொல்லியிருக்காரு. நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டியா? அன்னதானமா பண்ணுங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு அந்த புள்ள சொல்லுச்சு. நீ இப்போ தானே கல்யாணம் பண்ணி வந்த. என் பொருள் எல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணுன்னு நினைக்கிறியா? எல்லாம் சும்மா இருடி அப்படின்னு அந்த புள்ளைய அதட்டினார். சரிங்க உங்க விருப்பம். எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பா நல்லா செய்வாருங்க. இவன் அதை கண்டுக்கல. இவனுக்கு குழந்தை இல்லாமல் பிறந்துச்சு. ஒரே ஒரு பையன் ஃபஸ்ட்டு பிறந்தான். பிறந்து 3 வயசுக்கிட்ட ஆயிட்டு. 3 வயசுக்கிட்ட ஆயிட்டு அந்த பையன். ஒரு தடவை இவங்க டூர் போனாங்க. டூர் போன இடத்துல இவங்க பையனை விளையாட விட்டாங்க. அதில் என்ன ஆகிப்போச்சு, பையன் அந்த ஆற்றுல குடுகுடுன்னு ஓடி உள்ளுக்கு உட்காந்துட்டான். இவங்க அதை கவனிக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் செல்லில் வச்சு கேமரா எடுக்கிறாங்க. பாரு இந்த சைடில் நில்லு, நீ இந்த சைடில் நின்று. அவன் அந்த சைடுக்கு போயிட்டான் தண்ணி உள்ளுக்கு கேமராவில். இவங்க என்ன ஆச்சு, அவன் ஓன்னு கத்து அங்கே தண்ணி உள்ள போன ஒரு பையன் அங்கேருந்து பார்த்துட்டான். ஓடி போனான், நீச்சல் அடிச்சு அவனை கூட்டிட்டு வந்தான். இவர் சத்தம் கட்டுன இவரும் இந்த தகப்பனும் தாய் அந்த போய் பார்க்க போகிறாங்க. அவங்க அப்படி அம்மா என் குழந்தைன்னு இவனும் கற்றுக்கான், ஒய்ஃபும் கற்றுக்கான். கடைசியில் அந்த குழந்தைய அந்த பையன் வந்து காப்பாற்றிட்டு கொண்டு வந்தான். கொண்டு வந்த உடனே அப்புறம் உடனே டாக்டர்கிட்ட போனீங்கன்னு, இல்லை நானே தண்ணியெல்லாம் எடுத்துருக்கேன். அந்த பையன் எடுத்து கொடுத்தான். அதுக்கு பிறகு அந்த 3 வயசு பையன் கொஞ்சம் நின்றுட்டான். இவருக்கு உடனே அழுக. இந்த கஞ்சன் இருக்கார 5 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டார் அவர் உடனே ஒய்ஃபு உடனே ஒவ்வொன்று தாய் இல்லை தகப்பனோட அதிகமாக அழுவாள்ல. அந்த குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷமாக இருந்து பையனை காப்பாற்றிட்டியப்பான்னு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த கஞ்சன் இருக்கார யாருக்கும் கொடுக்க மாட்டார. எப்பா ரொம்ப நன்றியா நீ உதவி செஞ்சது அப்படின்னு. எனக்கு சொல்லாதீங்க உதவி நன்றின்னு, அண்ணா இருக்கார பெரியவர் அவருக்கு சொல்லுங்கன்னு. அப்படியா? உடனே அந்த பெரியவரை இவர் போய் பார்க்க போனாங்க. இந்த பெரியவர் தான். அவர் யாருன்னா அந்த காப்பாற்றினான பையன் அவனுடைய அப்பா. உடனே சொல்லுவார், ஐயா இந்த பையனை பெற்றதுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கேன், என் பையனை குழந்தைய காப்பாற்றிட்டான்னு. அப்படி இல்லையா, எனக்கு வேலையே காப்பாற்றுறது தான். உன் பையனை காப்பாற்றினானே அந்த பையன் என் வளர்ப்பு பையன். வீட்டில் 7 பிள்ளைகளை நான் வளர்க்கேன். எனக்கு 2 புள்ள, 9 புள்ள. இவனுக்கு தாய் தந்தர் கிடையாது, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. நான் தான் வளர்த்தேன். என்னுடைய வருமானத்தில் எனக்கு இவங்க 9 பிள்ளைகளை வளர்க்க, என் 2 பிள்ளைகளோட 7 பிள்ளையும் சேர்த்துக்கணும்னா உடனே இவர் இந்த ஆள் கண்ணீர் விட்டான் கஞ்சன். ஆகா இவ்வளவு செஞ்சீர்கள் ஐயா. ஆமாம் வளர்த்ததுனால தான் ஓம் பிள்ளையை அவன் காப்பாற்றினா. சரிதான். இதிலிருந்து என்ன உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒய்ஃப்கிட்ட சொன்னடி உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் எல்லாருக்கும் நீ நன்மை செய்வேன், எனக்கு பாடம் கடவுள் கொடுத்துட்டாரன்னு. ஆகையினால் நாம் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள், வாழ்க்கை வெளிச்சம் கிடைக்கும். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.